جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்க இருக்கும் சஹாபியின் பெயர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் தனது 18வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பையத் செய்து இஸ்லாத்தை தழுவிய இளம் தொழில் முனைவராக திகழ்ந்துள்ளார்கள். அழகும் அறிவும் நற்பண்புகளும் நிறைந்தவராக மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபில்களில் மிக சிறந்த சஹாபிகளில் இவர்களும் ஒருவர். இவர்கள் திருக்குரானை தான் கற்பதில் மட்டும் ஆர்வத்தோடு நிறுத்திவிடாமல் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக திகழ்ந்துள்ளார்கள். இவர்களின் ஆர்வம் குறித்து நபி அவர்களே மக்காவின் வெற்றியின் போது தன்னுடன் இருந்த மக்காவாசிகளுக்கு மார்க்கத்தை போதித்து தருமாறு இவர்களை நியமிக்கிறார்கள். மறுமை நாளில் மார்க்க அறிஞர்களுடன் முஆது சுவனம் செல்வார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டும் அளவு மார்க்க நாணமுடையவர்களாக இவர்கள் திகழ்ந்துள்ளார்கள். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அதிகாரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து இவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சமயம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி செல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடையாக அவர்களுடன் சிறிது தூரம் செல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு சொல்கிறார்கள், முஆதே, நான் உம்மை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் என்று. இவ்வாறு ஒரு முறை அல்ல 3 முறை சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் என்று நபி அவர்களே சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பரிசாக இந்த துஆவை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ சுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம ஐன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, அலா திக்ரிக உன்னை நினைவுபடுத்துவாயாக, வ சுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவாயாக, வ ஹுஸ்னி இபாதத்திக்க இன்னும் உன்னை அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு என்று இந்த அழகிய துஆவை கற்றுக் கொடுத்து இதனை ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் நீ ஓத மறந்து விடாதே என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக சொல்கிறார்கள். இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஓத கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதன் பிறகு யமன் தேசத்திற்கு அதிகாரியாக அனுப்புவதற்கு முன்பாக அதிகாரியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பேரிடம் கடன் வாங்கியிருந்ததால் கடன் கொடுத்தவர்களையும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி பார்க்கிறார்கள். அப்பொழுது யாருமே கடனை விட்டு கொடுக்க முன் வராததனால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்த சொத்துக்களையே விற்று அதன் மூலம் வந்த பணத்தின் மூலம் அவர்களுடைய கடனை அடைத்துவிட்டு அதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதில் மீதம் இருக்கக்கூடிய பணத்தில் அவர்களுக்கு யமன் தேசத்தில் சிறப்பாக வர்த்தகம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். இது போன்று ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் அதிகாரியாகவும் இருப்பவர்கள் தன்னுடைய ஹலாலான உழைப்பில் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்ல தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சம்பவங்கள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்பட்ட படையணியின் போது கலிஃபாவின் தலைமையில் கலந்து கொள்கிறார்கள் இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் கல்வி பணி வர்த்தகம் என்பவற்றுக்காக அங்கேயே சில காலம் தங்கிடுறாங்க. அப்பொழுது அந்த வருஷம்தான் அம்வாஸ் எனும் கொள்ளை நோய் அங்கு பரவுகிறது. நோய் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேறவோ இருக்கின்ற இடத்திலிருந்து செல்லவோ கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை மீறக்கூடாது என்று அங்கேயே தங்கிவிடுகின்றார்கள். அதன் பிறகு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அதன் பிறகு இவர்களே அந்த பதவியில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அந்த பதவியில் அமர்த்துகிறார்கள்.
ஆனாலும் சிறிது காலம் கழித்து அம்வாஸ் எனும் கொள்ளை நோயால் இவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 18 வயது முதல் 33 வயது வரை ஒரு இளம் நபி தோழரது வாழ்வு எவ்வாறு இருந்திருக்கிறது என்று நாம் சற்று நிதானமாக சிந்தித்து இதனை கேட்பதோடு விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்விலும் சுய பரிசோதனை செய்து கொள்ளல் அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறியவளாக இந்த சிறிய உரையினை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.